வணக்கம். ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க முந்தின பகுதியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். காடுகளில் ஒன்றா கூடியிருந்த முனிவர்கள் எல்லாம் வேதம் ஓதினர். அதில் 2 பேர் கண்ணுகர் கற்கர் 2 பேருக்கும் வேதத்தோட பொருள் புரியாமல் அதை மனப்பாடம் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு வேதத்தோட பொருளே தெரியலை. அரபக்தர் அப்படின்ற ஒரு முனிவர் 2 முனிவர்களையும் பார்த்து மதுரையில் இந்திர விமானத்துக்கு தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி கல்லாலான மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னார். 2 பேரும் மதுரைக்கு போய் 1 வருட காலமாக இறைவனை வழிபட்டனர். என்னெல்லாம் அவங்களால நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இறைவனை மகிழ்ச்சி பண்ணி இறைவனை வழிபட்டனர். அதனால் 16 வயசு சிறுவனாக இறைவன் தோன்றி அவங்களுக்கு கோயிலில் உள்ள லிங்கத்தின் முன்னாடி போய் உட்காந்து வேதங்கள் எல்லாத்தோட பொருளையும் சொன்னார். சாம அதர்வன வேதங்களோட பொருள் எல்லாத்தையும் சொன்னார். இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சார். தீர்த்துட்டு அவர் லிங்கத்துக்குள்ளேயே போயிட்டார். இப்படி தான் தட்சிணாமூர்த்தி முனிவர்களுக்கு வேதத்தோட பொருளை எடுத்து கூறினார். வேதத்தின் பொருளை அறிஞ்ச 2 முனிவர்களும் திருப்பி அவங்க இடத்துக்கே வந்துட்டாங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இதுவும் நம்ம சிவபெருமானோட ஒரு திருவிளையாடல். இப்போ நம்ம உக்கிரபாண்டியனோட கதையை பார்ப்போம். உக்கிரபாண்டியன் இப்போ சிவன்கிட்ட போயிட்டார். அதுக்கடுத்து அவரோட மகன் வீரபாண்டியன் ஆட்சி பண்ண ஆரம்பித்தார். அவர் நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லா வளங்களும் இருந்த போதிலும் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் அவரோட மற்ற ராணிகள் மூலமாக அவருக்கு குழந்தை இருந்துச்சு. பட்டத்து ராணி மூலமாக இல்லை. அந்த பிள்ளைங்களுமே அவருக்கு நல்லவங்களாக இல்லை, எல்லாருமே தீய வழியில் போகிறவங்களா இருந்தாங்க. அதனால் அரசனும் அரசியும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இறைவன்கிட்ட குழந்தை வரம் வேண்டி அஷ்டமி நோன்பு, சோமவார விரதம், சதுர்த்தி விரதம் அப்படின்னு எல்லா விரதங்களும் இருந்தாங்க. இவங்களோட இறைபக்தியில் மகிழ்ந்த இறைவன் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாரு. குழந்தைய அரசன் அரசி ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்காங்க. குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்போது வீரபாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. வேட்டையாட போன இடத்துல புலி அவரை அடித்து கொன்றுது. இப்போது அரசாட்சிக்கு அரசர் இல்லை. அதனால் அரசரோட மற்ற பசங்க எல்லாருமே கஜானாவை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் இருந்த விலை உயர்ந்த ரத்தினங்கள், நவரத்தினங்கள், அப்புறம் மணிமுடி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இளவரசர் குட்டி பையனாக இருந்ததுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி பையனை அரசராக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு மணிமுடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நவரத்தினங்கள் எதுவுமே இல்லை. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது அரசரோட மற்ற பிள்ளைங்க பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு கோவப்படவோ எதுக்கோ நேரம் இல்லை. அரசாட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசல்லே சிவபெருமான் ஒரு நவரத்ன வியாபாரியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டு இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. இவங்க எல்லோரும் முகமும் வாடி இருக்குங்கய்யா. அப்போ இவங்க சொன்னதும் அவர் என்கிட்ட விலை உயர்ந்த நவரத்னங்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு பார்க்கும்போது கீழே ஒரு கருப்பு துணியை விரித்து அவர் எல்லா நவரத்னங்களையும் எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காததா ரொம்ப அபூர்வமானதாக இருந்தது. உடனே அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அந்த நவரத்னங்களை பற்றி எல்லா விளக்கமும் சொன்னார். இன்னொரு முக்கியமான விளக்கம் என்ன சொன்னார்னா, இது வளன் அப்படின்ற ஒரு அரக்கனோடது. அதாவது அந்த அரக்கன் இறந்த பிறகு அவனோட உடம்பு ஃபுல்லாக நவரத்னங்களாக மாறிடுச்சு. அதுதான் இந்த மாதிரி இந்த நவரத்னம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க எல்லாரும் அந்த அரக்கனோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிவபெருமான் வளனோட கதையை சொன்னார். வளன் ஒரு அசுரனாக இருந்தாலும் சிவனோட தீவிர பக்தன். சிவன்கிட்ட ஒரு வரம் வாங்கினா தான் சாகக்கூடாது, அப்படியே செத்தாலும் தன்னோட உடல் மற்ற எல்லாரும் விரும்புகிற மாதிரி நவரத்னங்களாக மாறணும்னு கேட்டிருந்தான். அதே மாதிரி அவன் சாக வரம் வாங்கினதுனால தேவலோகத்தை போய் தாக்க போனப்போ இந்திரனால் அவனை தடுக்க முடியலை. இந்திரன் அவன்கிட்ட தோற்று போய் ஒளிஞ்சிக்கிட்டு அப்புறம் திருப்பி ஒரு யோசனை பண்ணி வளன்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வளன்கிட்ட சொன்னான். ஆனால் வளனோ நீ என்கிட்ட தோற்று போயிட்ட, நீ உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்திரன் இதான் சமயம்னு சொல்லிட்டு நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், நீ எனக்கு யாக பசுவா வா அப்படின்னு சொல்லிட்டான். வளனுக்கு என்ன நடக்கும்னு புரிஞ்சிருச்சு. உடனே சிரிச்சுக்கிட்டே சரி நானும் வாரேன், ததிர்தீசி முனிவரோட முதுகெலும்பு மட்டும்தான் உனக்கு வஜ்ராயுதமாக பயன்பட்டது, நான் இறந்தேன்னா என்னோட உடம்பு ஃபுல்லாக நவரத்னங்களாக எல்லாருக்குமே பயன்படும், அதனால் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகனை அரசாட்சியை ஏற்றுக்கிட்ட சொல்லிவிட்டு வளன் ஒரு யாக பசுவாக அவனே இறக்குறதுக்கு ரெடியாக வந்துட்டான். அதே மாதிரி இந்திரன் வஜ்ராயுத்தால் அந்த வளன்ன்ற பசுவை கொன்னதும்
மற்றவர்கள் விரும்புகிற நவரத்தின கற்களாக மாறிடுச்சு. அதுதான் இது. அவன் வந்து ரொம்ப பலசாலி, ரொம்ப தைரியசாலி, அதே மாதிரி சிவனோட பக்தன். அதனால் இந்த நவரத்தினங்களில் எந்த தோஷமும் கிடையாது. இதை வச்சிருக்கிறவங்க எப்போவுமே வெற்றி தான் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த கதையை ஃபுல்லாக சொல்லி முடித்தார். அளவற்ற செல்வமும் ஆயுளும் ஓங்குக அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த இளவரசனை ஆசீர்வாதம் பண்ணி நவரத்தினங்களை இளவரசர் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அபிஷேக பாண்டியன் பெயர் சூட்டுங்க, இதை வச்சு மணிமகுடம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்கிட்ட சிவபெருமான் சொன்னார். நவரத்தினங்களுக்கு விலை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் பார்க்கும்போது அங்கே வியாபாரியாக இல்லாமல் அம்மையப்பராக நிற்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் அதிசயத்தில் நின்னாங்க. அம்மையப்பர் கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே திருப்பி கோயிலுக்குள்ளே போய் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு மணிமகுடம் செஞ்சு அதை அபிஷேக பாண்டியன் பேர் சூட்டி பட்டம் சூட்டினாங்க. அபிஷேக பாண்டியனும் சோமசுந்தர பெருமானை வணங்கி நல்லாட்சி செய்தார். அதே மாதிரி வேலையாக கொள்ளையடித்த பொருட்கள் எல்லாத்தையும் தனது சகோதரர்கிட்டருந்து மீட்டு வந்தார். இனிமேல் அபிஷேக பாண்டியனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.